வாயில திறந்து நன்றி சொல்றீங்களா? நன்றி அப்பா, ஓமை துதிக்கிறோம் 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 ராஜா. ஓமை உயர்த்துகிறோம் 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 சுவாமி. நீர் நல்லவர், நீர் சிறந்தவர், நீர் பெரியவர். கொஞ்ச நேரம் அவரை உயர்த்துங்க பார்ப்போம். எஸ் ஜீசஸ், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வரவேற்கிறோம், எங்கள் சபையில் நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்குள்ள வரவேற்கிறோம் என்று சொல்வீங்களா? எஸ், இந்த கால வேளையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட், என்னோட லைஃப்குள்ள நீங்க வாங்க சுவாமி. நன்றி ராஜா, உம்மை உயர்த்துகிறோம். நன்றி அப்பா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். நீங்க சொல்லுங்க. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்வீராக. பாடுங்க பாடுங்க பாடுங்க. ஜீவத்தண்ணீரே, எங்களுக்குள்ளே ஜீவநதியாய், எஸ், எங்களுக்குள்ளே ஒரு ஊற்றாய் இந்த கால வேளையில் நீர் கடந்து வருவீராக. ஓ, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய, நீங்க பாடுங்க. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, ஓ பெரும் காற்றும் நீரே, ஓ பெரும் மாலை போலவே உம்மாவியை ஊற்றும். உம்மாவி ஊற்றுவீராக. சொல்லுங்க. அக்கினியும் அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே. சொல்லுங்க. அக்கினியும் அக்கினியும் ஷபமரந்தனன ரகதததத எரனஷ் எரியாந்தரன. பெருமாளை உம்மாவியை
உம்மாவியை ஊற்றும் வாரும் தூய பிரசன்னத்தை வல்லமையா நீராளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்வீராக ராஜா. எங்கள் குடும்பங்களை நீர் ஆளுகை செய்வீராக. எங்கள் சபையை நீர் ஆளுகை செய்வீராக. எங்கள் வாழ்க்கையை நீர் ஆளுகை செய்வீராக. எங்கள் வேலை ஸ்தலத்தை நீர் ஆளுகை செய்வீராக. எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்வீராக. எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ஆராதனை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலேயே நாங்கள் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுங்க, நீங்க எங்களை வழி நடத்துங்க டாடி. உம்முடைய கரத்திலேயே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். எத்தனை பேரால சொல்ல முடியும் கர்த்தர் தான் என்னோட நம்பிக்கை? ஆமென். அவர் தான் என்னோட நம்பிக்கை. ஆமென். நம்ம விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ விசுவாசம் என்று சொன்னால் என்னன்னா, நம் நம்பிக்கையை அவர் மேல் வைப்பது தான் விசுவாசம். அவர் சொன்ன வார்த்தையை நாம் நம்புவது தான் விசுவாசம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு நோவா கிட்ட மழை வரப்போகுது. ஏமே, ஆனா அதற்கு முன்னாடி மழையே இல்லை. ஆனா அவருக்கு என்ன ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அது உண்மை. அவர் அதை அப்படியே நம்பினாரு, காரியத்தை நடப்பிக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட ஒருவேளை மழையை பார்க்காம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி நாம் முன்னேறும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில காரியங்களை மாற செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாட போறோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் come on ரூவா சர்ச், நல்ல கரங்களை தட்டி என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் அற்புதங்கள். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. நீங்க சொல்லுங்க பாப்போம். என் நம்பிக்கையே என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி 100க்கு 100 உண்மையே நான் நம்பி இருப்பேன்ப்பா. அற்புதங்களை செய்திடுங்க, அதிசயங்களை நடத்திடுங்கப்பா. 100க்கு 100 உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக உதவி செஞ்சிடுங்க. இப்ப தலைக்கு மேல கைதடி. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஏமேன், ஏமேன். அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை தொட்டு சுகமாக்கும் பொழுது அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களிடத்துல பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? விசுவாசம். ஏமேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு லேடி இருக்காங்க, அவங்களுக்கு பிளட் இஷ்யூ இருக்கு. ஆண்டவர் போய் கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஸ்ரீ யாரையும் பார்க்கல, நேராக போய் அவருடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டாங்க. ஏமேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்மளும் கூட சுற்றி இருக்கிற காரியங்களை, சூழ்நிலையே பார்த்து கொண்டு இருப்போம்னா நம்ம விசுவாசத்தில் மூவ் பண்ண முடியாது.
ஆண்டவரை நோக்கி பார்த்து நான் அவரோட வஸ்திரத்தை தொட்டா, அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவர் ஹீலிங்காக கை வச்சு ஜெபம் பண்ணவே இல்லை, ஆனா இந்த லேடி விசுவாசத்துல தொட்டாங்க பாருங்க, உடனே அற்புதம் நடக்குது. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட அற்புதம் நடக்கணும்னு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அற்புதத்துக்காக வெயிட் பண்ணாதீங்க, ஆண்டவரை தொடுங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கரத்துல ஆல்ரெடி அற்புதம் இருக்கு, ஆனா நான் ஆண்டவர் தர வரையும் வெயிட் பண்ண போறதில்ல, நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு. சொல்லுங்க, உம்மைத்தான் அற்புதங்கள், உம்மைத்தான் உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான். நான் கொஞ்சம் சிரிச்சு கொஞ்சம் விசுவாசத்தை காமிங்க பாப்போம். ஆமென். ஹே, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் நம்பிக்கையே என் புகலிடமே. மீண்டுமாக சொல்லமா, என் நம்பிக்கையே, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் உம்மைத்தான் உம்மைத்தான். சொல்லுங்க பாப்போம். எஸ், சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகிறது. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி பார்த்தா விசுவாசமா இருக்க மாதிரி தெரியும். நல்லா கொஞ்சம் சிரிச்சு நல்லா கொண்டாடி பாடுங்க பாப்போம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை பா இன்னைக்கே தாங்கப்பா, அதான் விசுவாசம். நல்ல கரங்களை தட்டி உம்மைத்தான் நான் நம்பி இருக்க. நல்ல கரங்களை தட்டி எஸ் ராடானா ஷடானா பாபா சேகாபாமா. எஸ் லார்ட், நன்றி 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 நன்றி. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் நம்பிக்கையே என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உம்மைத்தான். அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கொஞ்சம் ஒரு நேரம் உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியத்தை யோசித்து பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். உண்மைதான்ப்பா நான் நம்பி இருக்கிறேன், என்னோட வாழ்க்கையில நான் யாரை நம்புவேன்? என் அற்புதங்களுக்காக நான் எதிர்பார்த்து உம்மிடத்துல வந்திருக்கிறேன். அப்பா, என்னோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க டாடி. கேளுங்க கேளுங்க கேளுங்க, அந்த காரியத்தை உங்களோட சிந்தனையில கொண்டு வாங்க. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி, இது போதாது இது போதாது, இன்னும் நல்ல கரங்களை தட்டுங்க பாப்போம். ஆமென் ஆமென். எத்தனை பேரால சொல்ல முடியும், என் வாழ்க்கையில எது மாறுதோ மாறலையோ, ஆனா அவருடைய கிருபை என்னைக்கும் மாறாது, அவருடைய உடன்படிக்கை என்னைக்கும் மாறாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதம் இப்படியாக சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும்,
அவருடைய கிருபை என்றென்றைக்கும் மாறாதவைகளே. ஆமென். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் சொல்லுங்களேன் சுத்த கிருபைங்க. இன்னைக்கு காலையில முடிஞ்சவங்க எழுந்து நின்று நல்லா கொண்டாடி பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை என் வாழ்க்கையில மாறாதுன்னு சொல்ல போகிறோம். ஆமென். அறிக்கை செய்ய போகிறோம். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. சொல்லுங்க, அவர் கிருபை மாறாது. மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. நல்ல கரங்களை தட்டி எஸ். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், அவர் என்னுடைய சிநேகிதராயிருக்கிறான்னு சொல்லி அவரை நேசித்து கொண்டாடுங்க பார்ப்போம். எஸ். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், எனக்காக ஜீவனே தந்தவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் மலைகள் விலகி போனாலும், தலைக்கு மேல கை தட்டி, மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் மலைகள் விலகி போனாலும், நீங்க பாடுங்க, பர்வதங்கள் மலைகள் மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். சொல்லுங்க, யெகோவா நிசி என்ற ஜெயம் ஆனவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். எத்தனை பேராக சொல்றீங்க? சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், என் வாழ்வில் என்றும். இப்ப தலைக்கு மேல கைத்தட்டி, மலைகள் விலகி பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. என் வாழ்வில் அவர் கிருபை மாறாதுன்னு சொல்றோங்க. நல்ல கரங்களை தட்டி எஸ் லார்ட் எஸ் லார்ட். ஓ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள், மலைகள்
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மாறாதுன்னு சொல்ற மாத்திரம் ஒரு 2 நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி, எஸ் 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 போதாது, இன்னும் நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் வாயிலை திறந்து துதிங்க பார்ப்போம். அந்நிய பாஷைகள் வரங்கள் பெற்றவங்க வாயிலை திறந்து அந்நிய பாஷைகளை துதிங்க பார்ப்போம். எஸ், இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய கரங்களை வெற்றியை கொடுக்கிறார். எஸ், this is your time of victory. Oh Rashatana Maran Parara Rebe Rebian Tudanama. விடாதீங்க துதிங்க. நீங்க துதிக்க அற்புதங்கள் நடக்கும். நீங்க நடக்கும் பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். ஓ, மரித்தவர்கள் எழும்புவார்கள். இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்கிறார். ஓ ராபா பாபா, பெற்றுக்கொள்ளுங்க. Yes, just receive now. Oh Holy Spirit, I see the realms of the Spirit is opening in this place. Ora shagadana mama rantadada. ஆவிக்குரிய மண்டலம் இப்பொழுது உங்களுக்காக திறக்கப்படுகிறது. வானங்கள் உங்களுக்காக திறக்கப்படுகிற நேரத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஓ ஷபா மமா ரதரனனரரர. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. நன்றி அப்பா, நன்றி ராஜ், நன்றி சுவாமி, நன்றி ராஜ், நன்றி சுவாமி. வாயில திறந்து துதி. Yes Jesus, yes Jesus, yes Jesus. Yes Lord, yes Lord. துதிக்கிறோம். நன்றி அப்பா. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை. மீண்டுமாக சொல்லும். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். ஓ, அழியும் என் உதடுகள் அழியாவும் எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன். எல்லா கரங்களும் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். எஸ், நீங்க ஆராதிக்க உங்களுக்குள்ளே ஒரு ஊற்று, ஒரு ஜீவ நதி இப்பொழுதே மீண்டும் சொல்லுமா. ஆராதிப்பேன். ஓ, ஆராதிப்பேன். எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே உம்
சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாகும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாகும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் கைகள் அழியும் என் பைத்தியமான என்னை அழியாகும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை ஆராதிப்பே அது எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே அது எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். எங்கில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை நீர் எங்களை அழைக்க நாங்கள் துளியளவும் பார்த்துருவாங்க இல்லையே. ஆனால் அழைத்தவர் நீர் எங்களை தகுதிப்படுத்துகிறவர், அழைத்தவர் நீர் முடிவு பரியந்தம் எங்களை நடத்துகிறவர். ஓ அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவர், நீர் சதா காலங்களிலும் எங்களை போஷித்து நடத்துகிற நல்ல தேவன். எஸ் எஸ் உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து அவருடைய சந்ததிகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார்னா அவருடைய ரத்தத்தை, விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி சபையை தமக்கு மனவாட்டியாக, எஸ் இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், என் மனவாட்டியே, ஓ உன்னை நான் அழைத்த காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய அழியும் கரங்களை கொண்டு என்னுடைய ராஜ்யத்தை நான் கட்டி முடிப்பேன். ஓ உன்னுடைய வார்த்தைகள்ல, உன்னுடைய நாவுகள்ல என்னுடைய வார்த்தையை நான் வைப்பேன். ஓ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடையே போ. எஸ் 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 ஓரதானா ஷெரியான் தரனமா ஆராதி ஆராதிப்பே. சொல்லுங்க ஆராதிப்பே ஆராதிப்பே ஷபமரந்தனனர் ஆராதிப்பே ஆராதிப்பே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுடைய சித்தத்தை மாத்திரம் நான் செய்யணும் டாடி. அநேக நேரத்தில் மாம்சத்தில் சில காரியங்களை நாம் சிந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் மாம்சத்தில் வந்தவராக காணப்பட்டார். அவர் சிலுவைக்கு போறதற்கு முன்பாக அவரோடு போராடிய காரியம் பிசாசு இல்லை. ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது அவர் ஆல்ரெடி பிசாச மேற்கொண்டுட்டார்.
ஆனா ஆண்டவர் கடைசியா சிலுவைக்கு போவதற்கு முன்னாடி கெத்சமனே தோட்டத்தில் அவர் அழுது கொண்டிருக்கும் பொழுது அவரோடு போராடின காரியம் என்ன தெரியுமா? அவருடைய மாம்சம் சொன்னது, நான் ஏன் மரிக்கணும்? எனக்கு வலிக்குமே, அவர்கள் குற்றம் பொழுது வலிக்குமே, நான் ஏன் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஆனா அது எல்லாவற்றையும் தாண்டி அந்த மாம்சத்தோடைய சத்தத்தை கேட்காமல் இயேசு கிறிஸ்து, என் பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வேண்டுமே அப்பா, உம்முடைய சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு இது பிரியமில்லைதான், எனக்கு இது கஷ்டமா இருக்குதா, ஆனா உம்முடைய சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? அப்பா, எனக்கு பிரியமோ பிரியமில்லையோ, நீர் சொன்னால் உம்முடைய சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினம் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அலியும் என் கைகளை கொண்டு ஆலியாவும் பைத்தியமான என்னை, ஓ அலியும் என் உதடுகள் கொண்டு அலியாவும் எத்தனாய் வாழ்ந்த என்னை, அலியும் என் கைகளை கொண்டு. நீங்க பாடுங்க. பைத்தியமான என்னை. எத்தனையோ ஞானிகள் இந்த பூமியில இருந்தோம், பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ், அற்பமானவைகளை கர்த்தர் அற்புதமாக மாற பண்ணுகிற தேவன். இந்த கால வேளையில மனுஷங்களை அசட்டை பண்ணுகிறானா, மனுஷங்களை ரிஜெக்ட் பண்றானா, கர்த்தர் சொல்றார், யார் உன்னை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணியிருக்கிறேன், நான் உனக்காக ஜீவனே தந்திருக்கிறேன். எஸ், உன் பேரில் நான் வைத்திருக்கும் நினைவுகள் அது தீமைக்கானவைகள் அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகள். ஓ எஸ் எஸ் எஸ், இட்ஸ் a good plan of God. ஆமென். பிசாசு உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறான், ஆனா அது நடக்காது. சொல்லுங்க, அது நடக்காது. ஆமென். கர்த்தர் எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணின காரியங்களை ஒரு கண்களும் பார்க்கவில்லை, ஒரு செவிகளும் கேட்கவில்லை. அப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறாரு. இப்போ நான் விசுவாசத்தில் இதை பெற்றுக்கொள்ளுகிறேன். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் 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 லார்ட், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவனாய் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் மாறுகிறதற்காக. எஸ், உங்களுடைய எபிலிட்டி கிடையாது, மோசே திக்குவாய் தான், ஆனா அவரை கொண்டு 5 புத்தகங்களை கர்த்தரால எழுத வைக்க முடியும்னா, ஆமென், மீனவர்களை கொண்டு ரிவைவல்ல பயன்படுத்த முடியும்னா, கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். எஸ், ஓ தெரிந்தெடுத்தி ஆராதிப்பே, அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே, அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம். கடைசியாக பாட போகிறோம். உம்மை மட்டுமே ஆராதிப்பே. சொல்லுங்க, அவரை நோக்கி பார்த்து, உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள மட்டும், என் நாசில சுவாசம் உள்ள வரையும் நான் உம்மை ஆராதிப்பேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நாசில் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எஸ், எனக்குள்ள மூச்சு இருக்கிற வரையும் நான் உம்மை ஆராதிப்பேன்ப்பா, நான் உம்மை உயர்த்துவேன்ப்பா. எஸ் எஸ் எஸ், சொல்லுங்க பாப்போம். நான் ஆராதிப்பேன்.
Lord, நன்றி 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 நன்றி. அதை எண்ணியே நான் ஆராதிப்பேன், அதை எண்ணியே நான் ஆராதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத எங்களை நீர் தெரிந்து கொண்ட ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே தர நாங்கள் பாத்திரவான்கள் அல்லப்பா. உம்முடைய ரத்தத்தை கொடுத்து விலையேற பெற்றவர்களாய் நீர் எங்களை மாற்றி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. குறைவுள்ள பாத்திரங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு தம்முடைய மகிமைக்காக, தம்முடைய மகிமையின் பிரகாசத்திற்காக உடைக்கப்பட்டு மனிதர்களால் தள்ளப்பட்ட பாத்திரங்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த உலகம் எப்பொழுதும் நல்லா இருக்க காரியங்களை தேடி போகும். ஆனால் நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எது உடைஞ்சு போயிருக்கோ அதை மீண்டுமாக கட்டி எழுப்புகிற தேவன். எது உடைந்து போயிருக்கிறதோ, எது மனுஷனுடைய கண்களுக்கு அற்பமாய் தெரிகிறதோ அதை கர்த்தர் விலையேற பெற்ற காரியமாய் பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களையும் அநேகர் மண் என்று சொல்லி அவர்கள் கால்களில் மிதித்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மண்ணு கிடையாது, உன்னை நான் பொன்னாக மாற்ற பண்ண போகிறேன். மற்றவர்கள் கண்களுக்கு நீ வெறும் மண்ணு மாதிரி தான் தெரியுற, ஆனா உன்னை நான் ரிஃபைன் பண்ணும் பொழுது, உன்னை நான் ப்ராசஸ் பண்ணும் பொழுது, you are going to shine like a gold. Oh shadanata rakama sekaya bada rantere basianto raflantana ma sekaya rasha parostiantos lafrosti vanto shaliata. Hey shababa, வாயில திறந்து யாரா அந்நிய பாஷையில பேசுங்க பாப்போம். இது நீங்க யுத்தம் பண்ணுகிற வேரம். எஸ் 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 எஸ். ஓ, கர்த்தருடைய செய்கைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விழுவதாக. இயேசு சொன்னார், சாத்தான் மின்னலை போல விழுகிறதை நான் பார்க்கிறேன். இந்த காலையில எஸ் ஒரு வீழ்ச்சி நடக்கிறது. வான மண்டலத்துல நீங்கள் பார்க்க முடியாத மண்டலத்துல ஒரு காரியம் நீங்கள் துதிக்கும் பொழுது நடக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி வைக்கும் பொழுது எப்படி மோசேயோட கரங்கள் உயர்த்தப்பட்டிருந்ததோ, அப்பொழுது எப்படி வெற்றி வந்ததோ, அதை போல நீங்களும் நானும் ஏதோ ஒன்று செய்யும் பொழுது வான மண்டலத்துல ப்ராப்பர்ட்டிக்கா காரியங்கள் மாறுகிறது. ஷடமரண்டோ ஷெப்ரென்டெலியாண்டலியாண்டோஷா ரபாசிகா மாயோட்டோஷா லெசகியாண்டோ ரபாபாபா. வாயில திறந்து துதிங்க 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 துதிங்க. ரிஃப்ளெசியா தோஷா மரியாசோ லெப்ரமண்டா கியாஸ்தோ பிரanda la sekaya osta prostia prostaliantos le masokoliantanama. I'm seeing a shift in this atmosphere. Yes, இந்த இடத்துல ஏதோ ஒரு காரியங்கள் மாறுகிறதை பார்க்கிறேன். Yes 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 yes. உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும், கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். அவர் ஒருவரையும் புறமே தள்ளுகிற தேவன் அல்ல. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே இயேசுவே. உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே இயேசுவே. உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்லுங்க. எஸ், நம் பாவிகளாய் இருக்கும் பொழுது நமக்காக தேவன் மரித்ததினாலே தம்முடைய விலையேற பெற்ற அன்பை அவர் விளங்க பண்ணினாராம். எஸ், அவர் தகுதி இல்லாத பொழுது உங்களை நேசித்தார். அவர் உங்களை அற்புதமாக இன்னைக்கு மாற்றி சபைக்குள்ள உட்கார வைத்திருக்கிறான்னா முற்றிலும் அவருடைய அன்பு தான். எஸ், அவர் உங்களை பூரண சீயோனாய், பூரண வடிவுள்ள ஒரு சீயோனாய், ஓ கர்த்தருடைய பரிசுத்த ஒரு ஜாதியாய் இன்னைக்கு கர்த்தருடைய ரத்தத்தினால மாற்றி வைத்திருக்கிறார். எஸ் லார்ட், எஸ் லார்ட். நன்றி அப்பா, நன்றி ராஜா. அதற்கு நன்றி சொல்லி எஸ் இயேசுவே உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே இயேசுவே. எங்க
எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. மகிமாய் 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 மகி மீனமா சொல்லுங்க. மகிமாய் மகிமாய். Yes Lord, உமக்கே மகிமை, உமக்கே கனம். Yes Jesus. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. அற்புதம் நடக்கும் போது உந்தன் நாமத்திற்கே மகிமை. அதிசயம் காணும் போது உந்தன் நாமத்திற்கே மகிமை. மீண்டும் சொல்லுங்க. அற்புதம் அற்புதம் நடக்கும் போது உந்தன் நாமத்திற்கே அதிசயம் காணும் போது உந்தன் நாமத்திற்கே மகிமை. அன்பினால் என் உள்ளத்தை நிரம்ப செய்தீரே. வார்த்தையால் என் வாழ்க்கையை ஒளிர செய்தீரே. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல. எல்லா கரங்களும் உயர்த்தப்பட்டு எஸ் ஜீசஸ் அவருடைய மகிமை படுத்துக பார்ப்போம். எஸ் இடைவிடாமல் தூதர்கள் ஆராதிக்கும் தேவன். அவர் பரிசுத்தர், அவர் உன்னதர், அவர் சேனைகளின் கர்த்தர். ரமமா ஷரணியாந்தரரா. நன்றி அப்பா. உந்தன் நாமத்திற்கே மகிமை. மகிமாய் மகிமாய் மகி. எஸ் 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 லார்ட், உமக்கே மகிமை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. எஸ், உங்களுடைய கண்களுக்கு முன்னாடி அந்த த்ரோனை விஷுவலைஸ் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், அவருடைய சிங்காசனத்தை உங்கள் கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை பாருங்க. அவர் அழகுள்ளவர், அவர் சிறந்தவர். அவரை பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா worship will come, the worship will flow. Shabama marantana na 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 na. Oraga mas agada la bana la mas eriandara eriandara na na. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. வியாதிகள் நீங்கும் போது உந்தன் நாமத்திற்கே மகிமை. கட்டுகள் உடையும் போது உந்தன் வியாதிகள் நீங்கும் போது உந்தன் நாமத்திற்கே மகிமை. கட்டுகள் உடையும் போது உந்தன் நாமத்திற்கே மகிமை. பலவீனன் பலவான் என்பானே, தரித்திரன் செழிப்பான். பூலோகம் எங்கும் செல்வேனே, உம் நாமம் பெரியதே, உம் நாமம் பெரியதே. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல. Come on, let's worship him. Sharana taranana. Yes Lord, yes Lord, yes Lord. உடைய மகிமை இப்பொழுதே ஆலயத்தை மூடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, உடைய வஸ்திர தொங்கல்னால சபையை ஆலயத்தை மூடுவீராக ராஜா. உடைய மகிமை இப்பொழுதே எங்கள் மீது நிழலிடட்டும். The epigaiso power of God. Shaba marantarana. Makimai 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 Makimai. Amen. When the glory comes, your story will change.
Amen. Amen. People know your story, but they don't know your glory. Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? People they know your story, but they don't know your glory. Amen. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின மகிமையை எந்த மனுஷனும் பார்க்கல. அவன் இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு உங்களை அவன் எடை போட்டு கொண்டிருக்கிறான். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய விலையேற பெற்றவர்களாய் மாற பண்ண பொழுது, Amen, ஜாதிகள் உங்களுடைய மகிமையை பார்த்து, வாவ், கர்த்தர் இவங்களுக்காக எப்பேற்பட்ட காரியத்தை செய்திருக்கிறான்னு எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வாங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு அல்ல, உமக்கே மகிமைப்பா, உமக்கே மகிமை. அதுதான் ஆராதனை. எங்களுக்கு அல்ல, உமக்கே என்றென்றைக்கும் மகிமை. நாங்கள் சுருகவும் தேவன் நீர் பெருகவும் வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நேர்மை என்றைக்கும் நமக்கு வேர்வை தராது, உயர்வை தரும். அன்பானவர்களே, ஒரு நாள் ஒரு மனிதன் தன்னுடைய தொழிலுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒட்டகத்தை வாங்கணும்னு நினைச்சாரு. அதனால மார்க்கெட்டுக்கு போய் ஹி பாட் கேமல். அந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு அவர் திருப்பி தன்னுடைய வேலையாளோட கொண்டு வந்தார். வேலையாள்கிட்ட சொன்னாரு, எப்பா போய் இதை கொண்டு போய் நம்முடைய தொழுவத்தில் கட்டிடுன்னு சொல்லி சொன்னார். வேலையாள் போய் அந்த தொழுவத்தில் கட்டுறதுக்கு போகும்போது அந்த ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிற சேனையை அவிழ்க்கிறதுக்கு பார்த்தாரு. அவிழ்க்க முடியல. ஸோ ஓனர்ட்ட வந்து சொன்னார், ஐயா அதை அவுக்க முடியல சார். ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த சேனையை கஷ்டப்பட்டு அவுத்தா உள்ள இருந்து திடீர்னு ஒரு பொக்கிஷ பை விழுகுது. திறந்து பார்த்தா விலையேற பெற்ற வைர கற்கள். ஸோ இதை பார்த்த உடனே வேலையாள் சொன்னா, ஐயா உங்களுக்கு கடவுள் பார்த்தீங்களா, ஒட்டகத்தை வாங்கும் போது இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, இது உங்களுக்கு கடவுள் கொடுத்தது அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், கடவுள் கொடுக்கலப்பா, இது ஏதோ தப்பா வந்துருச்சு, இதை கொண்டு போய் உடனே கொடுத்துடணும். இந்த மனுஷனுக்கு வேலையாளுக்கு புரியவே இல்லை. பயங்கர டென்ஷன் ஆகி, என்னங்கய்யா நீங்க புழைக்க தெரியாதவங்களா இருக்கிறீங்க. அவர் அவன் கையில இருந்து வெடுக்குன்னு பிடுங்கினாரு. ஸ்ட்ரைட்டா அந்த ஒட்டக வியாபாரி கிட்ட போனாரு. அவர்கிட்ட சொன்னார், ஐயா எனக்கு தெரியல, நீங்க தவறா இதை வச்சுட்டீங்க போல இருக்குது. இது பொக்கிஷஸ் பையே அந்த ஒட்டகத்தினுடைய சேனைக்குள்ள இருந்துச்சுங்க, அதனால தயவுசெய்து இதை வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஒட்டக வியாபாரி சொன்னாரா, ஐயா நீங்க என்ன இவ்வளவு நேர்மையா இருக்கிறீங்க, சரி நான் உங்களுக்கு பரிசளிக்க விரும்புறேன், தயவு செய்து இதுல இருக்கிற சில கற்களை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொன்ன உடனே இந்த நேர்மையான அந்த மனுஷன் சொன்னாரா, நான் ஏற்கனவே 2 கல்லை எடுத்துட்டேன் அப்படின்னாராம். இந்த ஒட்டக வியாபாரிக்கு ஒரே ஆச்சரியமா, என்னப்பா இப்பதான் நேர்மைன்னு சொன்னேன், 2 வைரக்கல்லை எடுத்து வச்சுட்டு தான் கொடுத்தேன்னு சொல்ற. அவர் சொன்னாரு, அந்த வைரக்கல் இதுல இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி பார்த்தா கரெக்டா எல்லா கல்லும் கரெக்டா கணக்கு இருக்குது. அப்போ அந்த ஒட்டக வியாபாரி கேட்டா எதை தான் எடுத்த? அவர் சொன்னாரு, 2 வைர கற்களை எடுத்துட்டேன், ஒன்னு நேர்மை, மற்றொன்று சுய மரியாதை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அன்பானவர்களே, நேர்மையா சம்பாதிக்கணும், நேர்மையா வளரணும், நேர்மையா ஓடணும், மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மற்றவங்க காரியத்தை எடுக்கக்கூடாது. கடவுள் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு, பிறனுடைய பொருளை இச்சியாதே, பிறனுடைய மனைவியை, பிறனுடைய வீட்டு வேலைக்காரனை, பிறனுடைய வீடை, அவன் கார் சொல்ல இது நான் சேர்த்துக்கிட்டேன், டோன்ட் கவெட் ஆஃப்டர் அனதர் பர்சன்ஸ் திங்ஸ். அதே மாதிரி நம்ம செய்யற வியாபாரம் நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். we have to have a markup. பட் அதனால ₹1 வாங்கி அதை ₹100 விற்கிறது நேர்மை கிடையாது. நம்ம நேர்மையா இருக்கணும்னு சொல்லி சொன்னா மக்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்மளும் அதுல ஒரு லாபத்தை சம்பாதிச்சு நம்மளும் முன்னேறணும். அதனால்தான் பைபிள்ல நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்படுறது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான, அதாவது பெர்ஃபெக்ட்டா இருக்கிற நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். சில பேரு இந்த தராசை தவறா வச்சிருப்பாங்க, அதுக்கு கீழே புளிய ஒட்ட வச்சிருப்பாங்க. இப்படிலாம் ஆட்களை ஏமாத்துறது. அன்பான பிள்ளைகளை, இது கர்த்தருக்கு அருவருப்பு. அதை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுக்குறேனே, ஏன் அநியாயமா சம்பாதிச்சு இப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறேன். நான் கேட்கிறேன், இப்படி கள்ள பணத்துல, லஞ்சம் வாங்குற பணத்துல வாங்கின அந்த பணமும் பொருளும் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது பெரிய சாபம். நம்ம லைஃப்ல சொத்து சுகம் சேர்க்கலனா கூட பிள்ளைகளுக்கு சாபத்தை மட்டும் சேர்க்கவே கூடாது. மனுஷன் கோவப்பட்டா போய் நம்ம ஏதாவது பேசி சமாளிச்சிடலாங்க. கடவுள் உங்களை கோவப்பட்ட சே போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றதுங்க? ஆகவே கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல், கரெக்ட் வேயிங் ஸ்கேல், அது கர்த்தருக்கு சந்தோஷமா பிளஷரா. நியாயமா கடவுள் இந்த வருஷம் உங்களை ஆசீர்வதிக்க போறார். இந்த நாளில் நீங்க செய்யற எல்லாத்துலயும் ஒரு நியாயம் இருக்கட்டும். நேர்மை அது வேர்வை அல்ல, அது உயர்வை உங்களுக்கு கொண்டு வரும். God bless you.
முதலாவதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வேதத்தை திறந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்குள்ளேயும் பலவிதமான கேள்விகள், எப்படி என்னுடைய வாழ்க்கை செழிக்க போகிறது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள், இக்காலத்து பாடுகள், இப்போ இருக்கிற பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. எனக்கு அன்பான பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் கடந்து போகிற இந்த காரியத்தை தேவனாய் கர்த்தர் இந்த பூமியிலே அனுமதித்திருந்தாலும் இந்த காரியங்கள் எல்லாம் இனி ஒரு பெரிய மகிமை எழுப்புதலை கொண்டு வரப்போகிறது. ஆண்டவர் எதையாவது செய்வதற்கு முன்பாக ஒரு ஒழுங்கின்மை காணப்பட்டாலும் ஆவியானவர் அசைவாடி அவைகளில் ஒரு பெர்ஃபெக்ஷனை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். பாடுகளை பார்க்கிற பரிசுத்தவான்களுக்கும் பாடுகளை சந்திக்கிற துன்மார்க்கருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பரிசுத்தவான்களுக்கு இது மகிமையை கொண்டு வரும், துன்மார்க்கருக்கோ முடிவை கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நித்திய மகிமை வரப்போகிறதாம். எனக்கு அன்பானவர்களே, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமை, இனி நம்மிடத்தில் ஆண்டவர் பாடுகளில் கடந்து போகிற நமக்கு பூமியில வெளிப்படும் மகிமையை பற்றி சொல்லல, நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்மிடத்திலிருந்து தேவ மகிமை வெளிப்பட போகிறது. The glory of God is going to be revealed from us. நம்மிடத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை. ஆகவே பயப்படாதீர்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மேல ஒரு மகிமையை இறங்க செய்ய போகிறார். இந்த செய்தியின் முடிவில் நாம் ஜெபிக்கும் போது தேவ மகிமை இறங்கி வந்து நம் ஒவ்வொருவரையும் சூழப் போகிறது. ஆமென். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் என்னோடு கூட 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் முடிய நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் மறுபடியுமாய் சொல்ற காரியங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16லிருந்து 18ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, இப்ப பார்க்கிறது அல்ல, நாங்க ஒரு காரியத்துக்காக ஜெபித்துட்டு வரோம். இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். நாங்க அதை பார்க்கல. இதுவரைக்கும் நாங்க கண்மூடித்தனமா பைத்தியக்காரங்க மாதிரி ஜெபிச்சுட்டு வரோம். அவ்வளவுத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் இந்த பாடுகள் மூலமாய் முடிவு கொண்டு வருவார் நினைக்கிறீங்களா? பாடுகள் தேவன் கொண்டு வரப்போகிற மகிமைக்கு வழியாயிருக்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளை, மேல வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய அது 2ஆம் பகுதி சொல்கிறது, அதை சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போக முடியல, எப்படி தொழில் செய்வது, எப்படி எங்களுடைய காரியங்களை நிர்வகிப்பது, சொந்தக்காரங்களை பார்க்க முடியல, ஒரு நல்ல விழா நடத்த முடியல, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க முடியல. இக்காலத்து பாடுகள், இந்த லேசான உபத்திரவம், இக்காலத்து பாடுகள், இந்த லேசான உபத்திரவம், இக்காலத்து பாடுகள், இந்த நாட்கள் இருக்கிற பாடுகள், காணப்படாதவைகளை எதிர்நோக்கி இருக்கிற எழுப்புதலை எதிர்பார்த்திருக்கிற நமக்கு இது லேசான உபத்திரவம். நான் ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறேன், இந்த உபத்திரவம் நமக்கு எப்படிப்பட்ட கனத்தை, மகிமையை கொண்டு வரப்போகிறது? 2 கொரிந்தியர் 4:17 சொல்கிறது, லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான, மிகவும் அதிகமான, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள்,
காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பூமியில நம்ம பார்க்கறது எல்லாம் அநித்தியம். ஆனா நம்ம பார்க்காத அந்த மகிமை அது நித்தியமானது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உன் குடும்பத்தில் என் மகிமையை நான் கொண்டு வரப்போகிறேன். உன் ஊழியத்தில் என் மகிமையை நான் கொண்டு வரப்போகிறேன். I am going to reveal my glory, whatever you have been waiting for. I'm going to reveal the fullness of my glory. தேவனுடைய மகிமை வரும்போது நம் பட்ட பாடுகள்லாம் ஒரே நிமிஷத்துல பஞ்சாய் பறந்துவிடும். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையை அவர் காக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். He is preparing something for his glory. அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார். சரித்திரத்தை எடுத்து பார்த்தேன். எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தொற்று வந்ததோ அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் ஓப்பன் ஆயிருக்குது. அதுல பெரிய பெரிய கம்பெனிஸ் உருவாகி இருக்குது. புதிய காரியங்கள் உலகத்தில் தோன்றி இருக்கிறது. God is going to raise more professionals who are going to excel with the grace of God. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு மகிமையை காண போகிறார். கர்த்தர் அந்த மகிமையை அவருடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர போகிறார். வியாபாரத்தில் கொண்டு வருவார், ஊழியத்தில் கொண்டு வருவார், உங்கள் விவசாயத்தில் கொண்டு வருவார், உங்க குடும்பத்தில் கொண்டு வருவார். சோர்ந்து போக வேண்டிய நேரம் இல்லை. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தையே ஒரு 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 திருத்துதலுக்குள்ள, ஒரு டிசிப்ளினுக்குள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றார். குடும்பம் என்பதின் அத்தியாவசியத்தை புரிய வைத்தார். உலகத்தில் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது அநித்தியமானது. நித்தியமான கன மகிமை முக்கியம், ஆத்மா முக்கியம். எல்லாத்தையும் ஆண்டவர் உணர வச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு மரித்தா நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிற இந்த சொத்தையா கொண்டு போக முடியும்? எல்லாருக்கும் ஒரு கேள்வியை கர்த்தர் கொடுத்து விட்டார். What are you going to do? வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த சீர்திருத்தம் ஒரு சீர்பெற செய்வதற்காக, this discipline is God's discipling. இந்த மாற்றம் ஏமாற்றம் அல்ல, தேவன் கொடுக்க போகிற பெரிய மகிமைக்கு இதுவா இருக்க போகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது இது வலி மிகுந்ததா இருந்தாலும் எந்த சிற்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரப்போகிறது. ஆகவேதான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையானதை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். Count it all joy. அது எப்படி அது ஆண்டவரே? இதை எப்படி சந்தோஷமா பார்க்கிறது? ஏன்னா அங்க போட்டிருக்குது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையாக உண்டாக்கும் என்று, பொறுமையை உண்டாக்கும் என்று. பேஷியன்ஸ் உருவாக்குகிறது. நம்ம ஒன்றிலும் குறைவுள்ள நிறைவுக்குள்ள போகும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யுமா? இப்ப நம்ம பொறுமையா இருந்து நம்ம விட்டு கொடுக்காம இல்ல, கர்த்தர் என்னோடு கூட நடக்கிறார். நான் எகிப்தை விட்டு கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். வழியில நான் மறிக்க மாட்டேன். எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். நான் பாதி வழியில மறிப்பதில்லை. நான் விசுவாசித்து நடக்கிறேன். நான் கண்டு நடக்கல, நான் பார்த்து நடக்கல, நான் விசுவாசித்து நடக்கிறேன். நான் தரிசித்து நடவாமல் நான் விசுவாசித்து நடக்கிறேன். இப்படி சொல்கிறவளா இருந்தா உங்களை ஒரு மகிமை வந்து நிரப்ப போகிறது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை சொல்றார்,
My thoughts are not your thoughts. My ways are not your ways. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. So high. ஆண்டவர் என்ன செய்கிறார்ன்றதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. ஜல பிரளயத்தை குறித்து கேள்விப்பட்டோம், நோவாவை குறித்து கேள்விப்பட்டோம், ஆண்டவர் செய்த புதிய உடன்படிக்கையை கேள்விப்பட்டோம். இந்த ஒரு மாற்றம், this is the year of change. ஆண்டவர் இந்த அடுத்த 10 ஆண்டுகள்ல பாருங்களேன், பல காரியங்களை கர்த்தர் ரீவைட்டலைஸ் பண்ண போகிறார். ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி, இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதலின் ஆவி. இது ரெண்டும் இந்த பூமிக்குள்ள அதிவேகமாய் கிரியேட் செய்ய போகிறது. ஒரு பக்கம் எழுப்புதல், இன்னொரு பக்கம் உபத்திரவம், ரெண்டும் நடக்கும். ஆனா எவ்வளவாய் அவர்களை நெருக்கினார்களோ அவ்வளவாய் பெருக போகிறார்கள். அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. சூப்பர் நேச்சுரல் இஸ் கோயிங் டு ஓபன். பிகாஸ் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. There's a glory that is coming to the church. There is a glory, there is a மகிமை, ஒரு மகிமை வரப்போகிறது. எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் நான் இன்னைக்கு இந்த செய்திக்கு ஆயத்தமாக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எப்படி பேசினார்ன்றதை நான் கொஞ்சம் பார்த்தேன். அதில் பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, அதை ஆரம்பிக்கும் போது சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சொல்றாங்க எல்லாரும் சமாதானம்னு சொல்றாங்க, அவங்கெல்லாம் உனக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளுக்கு புருஷரை கொடுங்கள், இவர்களும் குமாரையும் குமாரத்திகளையும் பெறட்டும், நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. நேபுகாத் நேச்சார் பிடிச்சிட்டு இவங்களை பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாரு. எரேமியா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தரிடத்திலிருந்து வர்ற வார்த்தை, இந்த மாற்றப்பட்ட நியூ நார்மல்ல நீ மறுபடியும் ஸ்கொயர் ஒன்னுக்கு வரணும் ட்ரை பண்ணாத, உன்னை மாற்றத்திலேயே ஆசீர்வதிக்க என்னால முடியும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. இந்த மாற்றத்துல உன்னை ஒரு மோசமான நிலைமைக்கு தான் கொண்டு போயிருக்குது. பாபிலோன்ல நீ சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறா, அங்கேயும் நீ குறுக மாட்ட. இந்த பொல்லாத தொற்று நோயின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய பிள்ளையே, உன் வீட்டில் விவாகம் நடக்கும், உன் பிள்ளைக்கு நீ குமாரனை கொள்ளுவாய், திருமணம் நடக்கும், எல்லாமே நடக்கும். சொல்றார் ஆண்டவர், நீ இந்த மாற்றத்தின் மத்தியில நீ செய்ய வேண்டியது என்னன்றத ஆண்டவர் பேசுறார். அதை நான் தொடர்ந்து உங்களோடு பேசுகிறேன். தேவ பிள்ளைகளே, சிறைப்பட்டு போக பண்ண பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். ஆண்டவர் உங்களை ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு வரார்னா எங்க இருக்கிறீங்களோ அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. Who knows, உங்கள் மூலமாய் உங்க பட்டணத்துக்கு ஒரு பெரிய சேமத்தை சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார். நீ அதில் இருக்கையில் அதற்கு சமாதானம் இருக்கும் போது உனக்கும் சமாதானம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஒரு ரீ ஒர்க்கிங் பண்ணி இந்தியர்களை மறுபடியுமா இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாலும் இந்தியர்களை வைத்து உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு பெரிய ஒரு ஸ்திரமான தேசமாய் மாற்றத்தான் போகிறார். இந்தியாவில் எழுப்புதல் வரத்தான் போகிறது. ஜனங்கள் கர்த்தரை தேடி ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கிலே ஓடி வரப்போகிறார்கள். அதற்காக தான் கர்த்தர் இதெல்லாம் செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், பார்த்தீங்களா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்க சிறையிருப்புல இருந்து என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்க அதை நான் நிச்சயமா செய்வேன். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான தம்மானா ஷீகபதலா. இயேசுவின் நாமத்தில் ப்ராஃபஸை பண்றேன். உங்க மேல கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ரதனம சந்தலப சீகபதலப யாந்தூரப. ஆண்டவர் சொல்றாரு, தீமைக்கல்ல நன்மைக்கு எதுவானவைகளே, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு தருவேன். ஏசாயா 42:16
ஆண்டவர் உங்களை எப்படி நடத்த போறார் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, வழியே தெரியாது, ஆனா கர்த்தர் வழி நடத்த போறார். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செம்மையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இங்க அப்படிதான் நடக்கிறோம். என்ன சூழ்நிலைன்னு தெரியாம நடந்துட்டு இருக்கிறோம், எங்க போகிறதுன்னு தெரியாம இருக்கலாம். தெய்வ பிள்ளைங்க, இதெல்லாம் வாசிக்கும் போது என்னுடைய செய்தியினுடைய தலைப்பை நான் இப்படி வைக்க விரும்புகிறேன். வலியினால் வரும் மகிமை. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியினுடைய துவக்கத்திலேயே கர்த்தர் சொன்னார், இக்காலத்து பாடுகள், வலி. ஸ்கூல் ஃபீஸ் நான் எப்படி கட்டுவேன், காலேஜில் எப்படி சேருவேன், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னங்க, என் வேலை போயிருச்சே. இக்காலத்து பாடுகள், இனி வரும் மகிமை செய்ய போறார் ஆண்டவர். உங்களால செய்ய முடியும், வாழுவீங்க, சாக மாட்டோம். பிழைத்திருன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்க பிழைத்திருப்பீர்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, சில வார்த்தைகள் நான் சொல்லி முடிக்க போறேன். வழிய குருடரை நடத்துவது போல நடத்துவார்ல, கையை பிடிச்சிட்டு நடங்க. என்ன நடக்க போகுது? முதலாவதாக, நம்பர் 1, வலி உங்களுக்கு புது வழியை உண்டாக்கும். வலி pain will give you new paths of purpose. வலி வரும்போது ஒண்ணே புரிஞ்சுக்கோங்க, தேவன் புது வழிகளை நமக்காக திறக்க போகிறார். இதுல சில நேரத்தில் நம்முடைய அறிவுக்கு எட்டாம இருக்கும், என்ன ஆண்டவர் ஏன் இந்த வழியில கொண்டு போய் வைக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம எப்போதுமே ஈசாக்கை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா ஈசாக்கு உடன்படிக்கையின் மகன், ஆபிரகாம், சாரா. ஆகார் 2வது மனைவி என்றதுனாலே நமக்கு அவளை பிடிக்காது. ஆகவே நம்ம ஆகார அவளை அப்படித்தான் துரத்தி விட்டுருக்கணும், கரெக்ட். ஆனா அவள் என்ன பண்ணாள்? தன்னுடைய நாச்சியார், தன்னுடைய எஜமானி அம்மாளுடைய வார்த்தைக்கு தானே கீழ்ப்படிந்தாள். அவ ஆபிரகாம லவ் பண்ணி கள்ளக்காதல் செய்து சாராளுக்கு தெரியாம ஆபிரகாமுக்கு மனைவியா இருந்தால் பரவாயில்லை, நான் ஆகாருக்காக நான் பேச வரவில்லை. ஆனால் அவளும் ஒரு மனுஷி. கர்த்தர் அவள் மேல் அக்கறை உள்ளவராயிருந்தார். சாராள் செய்த தவறுதான், தன்னுடைய வேலைக்காரியை தன் கணவருக்கு அவசரப்பட்டு கொடுத்து விட்டாள். ஆண்டவர் அனுமதிச்சார். நீ வாக்குத்தத்தத்துக்காக காத்து இல்லாம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு செய்யறல, செய்யப்போ, உன் வழியில போ. வலியை ஏற்படுத்தினது. The path has produced pain. So இந்த பெயினை அனுப்பி விடணும்னு யோசிக்கிறார். முதல் முறையாய் அவள் தன்னுடைய எஜமானி இடத்திலிருந்து ஓடுகிறா. கர்த்தர் சொல்லி திருப்பி வந்துட்டான். இப்போ சாராள் தன்னுடைய கணவராகிய ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாள், இவள் கூட இருக்கக்கூடாது, அவளை அனுப்பிவிட வேண்டும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பாருங்க. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. சாராள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாலும், என் கற்பத்திலிருந்து பிறந்தவன் தானே இந்த இஸ்மவேல், வேதனையா இருந்துச்சு. His character was a loving character. ஆனால் சில வேளைகளிலே ஆண்டவர் நம்ம நேசிக்கிறவங்கிட்ட இருந்து கர்த்தர் நம்மளை வெட்டி எடுப்பார், இடம்பெயர செய்வார். நேசிக்கிறவர்கள் நம்மை வெறுக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வாழ்க்கையில கடந்து வர வேண்டியதா இருக்கும். ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கிடத்திலே உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உனக்கு வித்தாய் இருக்கிறபடி அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். ஐ வில் bless him. நீ அவனை பத்தி நீ கவலைப்படாத, சொன்னதை மட்டும் செய். ஆகவே ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து, ஆதியாகமம் 21
14 வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தி தண்ணி. என் கேள்வி என்னன்னா, ஆபிரகாமுக்கு வேறு சில மனைவிகள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வெகுமதிகளை கொடுத்து ஆபிரகாம் அனுப்பிவிட்டார். ஆனால் இந்த முதற்பலனாய் பிறந்த இஸ்மவேலுடைய தாயாகிய ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் வெறும் ஒரு வாட்டர் பாட்டிலுங்க, வேற எதையுமே தரல. ஏன் கேள்வி என்னன்னா, ஆபிரகாமுடைய கேரக்டர் என்ன இப்படி மாறிடுச்சு? மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு நீதி, இவ்வளவு நாள் நீ தூக்கி வச்சு கொஞ்சம் கொலாவி என் பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு இஸ்மவேல உன் மடியில விளையாட வச்சுட்டு இருந்த, இப்போ திடீர்னு ஆண்டவர் சில காரியத்தை சொன்னார்னா ஆபிரகாமுடைய கீழ்ப்பிடிதலை பாருங்கள். ஆபிரகாமுடைய கீழ்ப்பிடிதல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆகாருடைய நிலைமையை பாருங்க. ஐயோ, நேசிச்சவர் இதுவரைக்கும் வீட்டில் வச்சிருந்தார், இப்ப திடீர்னு கையில ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு தோல் பையில தண்ணீர். உஷ்ணம் ஏற ஏற தோல் மேல உஷ்ணம் இறங்க இறங்க துருத்தியில இருந்த தண்ணீர் வற்றி போய்விட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களை நேசித்தவர்கள் உங்களை புறக்கணித்தது நிமித்தமாய் வற்றி போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு பலருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஏக்கணம் தெரியுமா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவங்க எனக்கு உதவி செஞ்சா என்ன, அவங்க உதவி செஞ்சா என்ன, நம்ம கஷ்டப்படுறத இவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாங்களே, அவங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா? என்னுடைய நண்பர், என் உறவினர் நல்ல நிலைமையில இருக்கிறாங்களே. ஒன்னே ஒன்று சொல்றேன், அவங்களுக்காக நீங்க அழுது புலம்பாதீங்க. உங்க துருத்தியில கர்த்தர் ஒரு துறவை வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல. துருத்தியிலே அவள் தண்ணீர் தீர்ந்து போன போது பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாமல் பிள்ளையை ஒரு இடத்துல வச்சுட்டு ஆண்டவர்ட்ட அழுகிறார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி ஆயிருச்சு? நான் ஆபிரகாம் சொன்னாருன்னு நான் கீழ்ப்படிஞ்சேன், இன்னைக்கு அவரே வேண்டான்னு என்னை தூக்கி போட்டாரே. ஒன்னும் கொடுத்து அனுப்பல, ஏதாவது கொடுத்திருந்தா நான் எங்கேயாவது ஏதாவது வாங்கி கொடுப்பேன். கையில காசு இல்லை, சுத்தமா காசு இல்லை. கர்மதியுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஆதியாகமம் 21:17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு சில பேர் குடும்பமா உங்க பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கிறீங்களா, அதுக்கு பயங்கர வல்லமா இருக்குது. பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரின் அழுகுரலை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்யவில்லை. அழுதது ஆகார், கதர்னது பிள்ளை. பிள்ளை ஜெபிக்கல, பிள்ளை அழுகதான் செஞ்சிச்சு. ஆகார் ஜெபித்தாள், நீ ஜெபிக்கிறாய், ஆனா கர்த்தர் உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்பார். உங்க கண்ணீருக்கு கர்த்தர் அற்புதம் செய்யத்தான் போகிறார். துருத்தியிலே தண்ணீரோடு வந்தவள் கண்ணை கர்த்தர் திறக்கிறார். நடந்தது என்ன? துருத்தியோடு வந்தவளுக்கு கர்த்தர் துறவை திறந்து கொடுத்தார். God opened a fountain. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆதியாகமம் 29:19 படி கர்த்தர் உங்களுக்கும் இன்றைக்கு ஒரு துறவை திறக்க போகிறார். உங்களுடைய வழி புது வழிகளை திறக்க போகிறது. அதனாலதான் சில பேருடைய கேரக்டரே மாற்றுவார். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. மனுஷனா அவ இப்படி பண்ணி அவங்க மேல கசப்பு வச்சுக்காதீங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆகாருக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பிள்ளைய போய் உன் கையில பிடிச்சிட்டு எடுத்து நடத்திட்டு போ, நான் அவனையும் ஒரு பெரிய ஜாதியாக்க போறேன், அவனை ஒரு பெரிய ஜாதியாக நான் மாத்த போறேன். கர்த்தர் நிச்சயமாய் செய்ய போகிறார். உன்னுடைய வீட்டை இந்த பேண்டமிக் முடியும் போது பெரிய ஜாதியாய் மாத்த போகிறார். உங்க பிள்ளைகள் சோரம் போக மாட்டாங்க. இரண்டாவது, பெயின் இஸ் ஃபார் ப்ரமோஷன். வலி தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற உயர்வின் வழி. வலி, பெயின் இஸ் ஃபார் ப்ரமோஷன்.
சில நேரத்தில் நம்ம தாவீதை போல தொலைந்து போய் நிற்கிறோம். சங்கீதம் 143 சங்கீதம் 7 8 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடி உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் சொல்றாரு. ஆண்டவரே, குழியிலே இறங்குறவர்களுக்கு நான் ஒப்பாக போறேன், நான் என் லைஃபே முடிகிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு சில பேர் அப்படி யோசிக்கிறீங்களா? ஆண்டவரே, என் லைஃபே முடிய போகுதுன்னு சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உபத்திரவத்தின் மூலமாக, இந்த வலியின் மூலமாக கர்த்தருடைய வழிகளுக்கு நேராக நம்மை திருப்பி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை விட்டு தூரம் போனவங்க, ஜெபத்துல சரியா இல்லாதவங்க எல்லாரையும் கர்த்தர் இப்போ திருத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த உபத்திரவத்தை கடந்து போகும்போது தாவீதுக்கு புரியல, ஏன் இப்படி உபத்திரவப்படுத்துறீங்க? ஆனா சங்கீதம் 119 67 அவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நான் தான் வழி தப்பி நடந்தேன். ஏதோ ஒரு கரெக்ஷனுக்காக உபத்திரவத்தை நீங்க அனுமதிச்சீங்க. 71 அதே அதிகாரத்தில் 71 வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. லேவியராகமம் 11 44 45, லேவியராகமம் 19 2 இது எல்லாத்திலையும் பாருங்க, நான் பரிசுத்தராகவே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள். நீங்களும் பரிசுத்தராயிருங்க. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, that is God's wish. இந்த உபத்திரவம் நமக்கு கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறது. பிரமாணங்களை கற்றுக்கொண்டா உயர்வு வரும், ப்ரமோஷன் வரும். யோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்களேன். யோபு இந்த உபத்திரவங்களை படும்போது அவருடைய மனசுல ஒண்ணுமே புரியல. யோபு 2:7 சாத்தான் போய் யோபுடைய சரீரம் முழுவதையும் பயங்கரமான கொப்பளங்களை வர வைத்த போது யோபு சிரட்டை எடுத்துக்கொண்டு தலை முதல் கால் வரை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 17 அதிகாரம் 1 வசனத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார். யோபு 17:1 My spirit is broken, my days are cut short, the grave awaits me. என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி ஆயத்தமாக இருக்கிறது. என் கிரேவ் ரெடியா இருக்கு. நான் நினைக்கிறேன், இந்த பயங்கரமான வியாதி யோபுவை தாக்கின போது யோபு கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டார், லைஃப் முடிய போகுது. கல்ற கூட ரெடி பண்ணிட்டார். யோபுவே நம்பிக்கை இழந்து போய்விட்டார். இன்னைக்கு சில பேர் ஃபீவரோட இருக்கிறீங்க. இன்னைக்கு சில பேர் சில சரீர பலவீனத்தோட இருக்கிறீங்க. நீங்க யோசிக்கிறீங்க, அவ்வளவுதானா ஆண்டவரே, அவ்வளவுதானா, முடிஞ்சிருச்சா என் டைம்? உங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க, நான் போயிட்டா பார்த்துக்கோங்க. இல்லை 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 இல்லை. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்கள் ஏராளம் இருக்கிறது. யோபு எவ்வளவுதான் புலம்பினாலும் திடீர்னு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை காணும். இந்த தோல் முதலான என் சரீரம் அழிந்தாலும் என் சொந்த கண்கள் அவரை பார்ப்பேன். That is the promise, that is the assurance Job had on God. யோபுக்கு அந்த யோபு 19 அதிகாரத்தை நீங்க தயவு செய்து வீட்டில் வாசித்து பாருங்க. நீ கர்த்தர் உங்களோட பேசுவாராக. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எதற்காக உங்களை கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்றுவார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்னும் கொஞ்சம் இழுத்து பிடிங்க. இந்த வலி உங்களுக்கு பெரிய மகிமையின் வழியை காண்பிக்க போகிறது. யோபுவுக்கு நடந்தது என்ன? தேவ பிள்ளைகளை, ஒரு டர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு காமிக்கிட்டுமா? யோபு தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி புலம்பி 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 ஆண்டவருடைய ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். யோபு 42 அதிகாரம் வரும்போது கர்த்தர் யோபுவுக்கு தான் யார் என்பதை அவர் காண்பித்த பிறகு யோபு சொல்றாரு, இதுவரைக்கும் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்போ நான் பார்க்கிறேன். இதுவரைக்கும் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நான் மனஸ்தாபப்படுகிறேன்ப்பா, மன்னிச்சிடுங்க. இதை சொன்ன உடனே ஆண்டவர் யோபு கிட்ட ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார்.
யோபு, நீ உன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணு. என்னது? நான் சொறி, சரங்கு, உபத்திரவம், பிள்ளைகள் இழந்து, பொருளாதாரம் இழந்து நான் இப்படி இருக்கிறேன், நான் போய் இன்னொருத்தருக்கு எப்படி ஜெபம்? இந்த நேரத்தில் தான் கர்த்தர் உங்களை திறப்பின் வாசல் ஜெப வீரனாய், வீராங்கனையாய் பார்க்க விரும்புகிறார். நம்முடைய தேசத்துக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுகிற தேவ பிள்ளையே, எசேக்கியேல் 22:30 சுவரை அடைக்கவும் திறப்பிலே நிற்கவும் ஒரு மனுஷனை தேடினேன்னு சொல்றார்ல. யோபுடைய வாழ்க்கையினுடைய டர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி அந்நிய பாஷை பேசி ஓ ரபதலபா ஷென்டெரபேதனமாலபா. மூணாவது, வலி உங்களில் வல்லமையை கொண்டு வரப்போகிறது. அன்னாள் வலி, மனசுல வலி. என்ன வலி? குழந்தை இல்லை. அதை விட வலி, அவளுடைய சக்களத்தி பெனினா அவளை குத்துறா ஒவ்வொரு நாளும். மலடி, நீ வெறுமையானவள், உனக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு உங்களை கூட சில பேர் சொல்றாங்க ஒண்ணுமில்லாத பைய. உங்களை பார்த்து சில பேர் கை கொட்டி சிக்கிறாங்களா, மலடி. அவளை கூப்பிட்றாதீங்க, அவளே ஒண்ணுமில்லாதவ. அவளை கூப்பிட்டு நீங்க இந்த புதுமண தம்பதிகளுக்கு ஜெபிக்க வச்சிடாதீங்க. அவ மூலி, கணவனை தொலைச்சவ. அவளை கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷன்ல முன்னாடி நிக்க வைக்காதீங்க. உலகத்தால ஒதுக்கப்படுறீங்களா? அவருடைய கணவன் எவ்வளவோ அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு பார்க்கறான். அவன் சொல்றான், 1000 குழந்தைகளை பார்க்கிறோம், என்னுடைய அன்பு உனக்கு எவ்வளோ இருக்குதுமா, என்னம்மா நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன். அவ சொல்றா, இல்லை எனக்கு ஒரு குழந்தை வேணும். நீங்க கூட இன்னைக்கு அப்படிதான் அழுதுகிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த வலி என்னால தாங்கவே முடியல, எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை கொடுங்கப்பா. ஆலயத்தில் போய் புலம்புகிறாள். ஏலி என்கிற பிரதான ஆசாரியன் அவளை தவறா எடுத்துக்கொண்டான். இவள் குடி வெறியிலே, மதுபான வெறியிலே பிதற்றுகிறாளோ. அப்புறப்படுத்த போனா அவ சொல்றா, அப்படி இல்லப்பா, மனசுல வலியோடு இருக்கிற ஸ்திரீ. சில பேர் நமக்கு வலி வரும்போது வேடிக்கை தான் பார்ப்பாங்களே தவிர இந்த வலியை மாத்துறதுக்கு வழியை சொல்லவே மாட்டாங்க. கர்த்தர் செய்வார். வலியோடு இருக்கிறீங்கல்ல, எப்படி வழி கர்த்தர் சொல்றார், நீ கவலைப்படாத, உன் வலியில ஒரு வல்லமையை உண்டாக்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கையை தட்டி ஆர்ப்பரிக்க போறீங்க. ரெடியா இருக்கிறீங்களா? அன்னாளுடைய கணவன் எல்கானாவுடைய அன்பு அன்னாளை அதிகமாய் ஜெபிக்க வைத்ததோ இல்லையோ, பெனினாளுடைய குத்துதல், பெனினால் உண்டாக்கின வலி. அவங்களுக்கு சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸை விட உங்க சத்துருக்கள் தான் உங்களை அதிகமா ஜெபிக்க வைப்பாங்க. உங்களை கேவலமா திட்டுறாங்கல்ல, இவனால முடியாது. நான் முதல் முறையாய் CD வெளியிட்ட போது மற்றவருடைய பாடலை பாடினேன். அதுல ஒரு நபர் எனக்கு போன் பண்ணி சொன்னார், நீ என் பட்டணத்துக்கு வர, நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன், என் பாட்டை நீ பாடி விட்டாய். மிகுந்த வேதனையாய் இருந்தது. ஆண்டவரே, சொந்தமா எனக்கு ஒரு பாட்டு நீங்க தரணும் ஆண்டவரே. அந்த வலிதான் இன்னைக்கு என் மூலமா எவ்வளோ பாடல்களை எழுதி அதை பல ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் வழியை உண்டாக்கினார். எனக்குள்ள இருந்த வல்லமை அந்த வலியில் தான் உண்டானது. தேவப்பிள்ளையே, நீ வீட்டுக்கு போ, கர்த்தர் உனக்கு செய்வார்னு சொன்ன அதே ஏலிக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு இந்த மகளுடைய கற்பத்தில் பிறந்த சாமுவேலை கொண்டு, இதே சாமுவேலை கொண்டு கர்த்தர் ஏலிக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார். இன்னைக்கு உனக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களுக்கும் உன்னை சபித்தவர்களுக்கும் உன்னிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பரப்புகிறார். வலியில் தேவ வல்லமையை நீ காண்பாய். You will see the power in the pain that you are going through. நான்காவது, கடைசியாய் நான் சொல்லி விடுக்க விரும்புகிறேன், வலி
வளமைக்கான வழி. ஏன் இதை சொல்கிறேன்? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், பூமி அனைத்தும் அது ஏகமாய் காணும். நான் விசுவாசிக்கிறேன், சரித்திரத்தில் பார்க்காத ஒரு எழுப்புதலை சபையில் இனிமேல் தான் பார்க்க போகிறோம். குளியல தூக்கி போட்டாங்க யோசேப்ப, கர்த்தர் கொண்டு போய் அரண்மனையில ஒரு நாள் நிக்க வச்சார். குழியில விழாம அங்க போயிருக்க முடியாது, அபாண்டமா பழிய போட்டாங்க. ஆனா கர்த்தர் அதற்கு ஒரு வழிய வச்சிருந்தார். சிறைச்சாலையிலே யோசேப்பை பொசிஷன் பண்ணி வச்சுக்கிட்டு ராஜாவுக்கு ஒரு கனவுக்கு யாரும் விடை கொடுக்க முடியவில்லை என்பபோது யோசேப்பை கொண்டு போய் கொடுத்தார். யோசேப்பு உங்க அப்பாவோட இருந்திருந்தா இந்த இடத்துல வெளிப்பாட்டை கொடுத்திருக்க முடியாது. கர்த்தர் ஏன் உங்களை இந்த உபத்திரவத்துக்கு அனுமதித்தார்? உங்களிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு வரப்போகிறது. There is a revelation. Revelation will bring revival. வெளிப்பாடுதான் எழுப்புதலின் வல்லமையையும் வளமையையும் கொண்டு வரப்போகிறது. ஒரு வெளிப்பாடு 5இல் ஒரு பகுதியை சேமித்து வைக்க வேண்டும். பஞ்சம் வந்தது, எகிப்தில் மட்டும் பஞ்சம் வரவில்லை. ஏன்? வளமை இருந்தது, காரணம் வெளிப்பாடு இருந்தது. உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்து, இந்த வலையின் மத்தியிலே ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து வளமையை கொடுக்க போகிறார். தீமை செய்ய வந்தது நன்மையாக முடிய போகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் இப்ப பரலோகத்தை திறக்க போகிறார். எஸ், கடைசி நாட்கள் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். கதை சொன்னார்ல, நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். உங்க ஊழியத்தில் செய்ய போறார், உங்க வீட்டில் செய்ய போறார். பரலோகம் திறக்கிற நேரம் வந்துவிட்டது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு விசேஷமான காரியத்தை செய்ய போகிறார். இதுவரை யாரும் காணாத, செவிகளால் கேட்காத, இருதயத்தால் உணராத ஒரு மகிமை உங்களை நோக்கி வருகிறது. ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரே ஒரு வெளிப்பாடு உங்கள் தலையை உயர்த்தி வைக்க போகிறது. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலேயே கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை கொடுக்க போகிறார். எஸ், ஏசாயா 61:7 உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரப்போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. வாயை திறந்து, ஆண்டவரே இந்த வழியிலே எனக்கு ஒரு வழி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு உயர்வான வழி வருகிறது, செம்மையான வழி வருகிறது, செழிப்பின் வழி வருகிறது. நன்றி அப்பா. ஆண்டவரே, எனக்கு ஒரு மகிமையை தரப்போறீங்க. நான் வெட்கப்பட்டு போகிறது இல்லை, எனக்கு ஒரு மகிமை வருகிறது. அதனால் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல, 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 அல்ல. வாயை திறந்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் மகிமையாவோ குடும்பத்தினுடைய திருமணத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். நான் மகிமையாவோ வீட்டை ஆசீர்வதிப்பேன். நான் மகிமையாவோ தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். எல்லா வயல்வெளிகளும் இன்னைக்கு வற்றி போய் இருக்கிறதே, வனாந்திரமா இருக்குதே, அழாதே. வனாந்திரத்தை நான் வயல்வெளியாய் மாற்றும்படி ஆவியை உன்மேல ஊற்றுவேன். என் மகிமையை உன்மேல கொண்டு வர போகிறேன். இனி வரப்போகிற மகிமைக்கு இப்போ நீ போகிற பாடுகள், கஷ்டம், பாதைகள் கொஞ்சமும் இல்லை. உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த
திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9444150777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.